என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா? வெயிலுக்கு அதுக்குள்ளே வந்துருக்கீங்களா? என்னென்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா? முன்னாடி எனக்கு கொடுத்துருங்க. பல பெண்களோட வாழ்க்கை சீரழிக்கப்பட்டிருக்கு. அது உங்களுக்கு தெரியல. அழுகை எதுக்குமே பதிலாக அத்தனை பேர்த்தோட வாழ்க்கையை அப்படி நல்லவனா இருந்தா அந்த வீடியோ முன்னாடியே வாங்கணும்னு உங்க பையனே சொல்லியிருக்கிறான். அந்த வீடியோ 100 பொண்ணுகளோட வீடியோ வேற ஒரு பையனை அடிச்சு வாங்கணும்னு உங்க பையனே சொல்றான். அவ்வளவு இல்லைங்கக்கா, அவ்வளவு உண்மையா இருந்திருந்தா அவன் போய் நேரம் கமிஷனர் ஆபீஸ்ல கொடுத்துருக்கேன், இல்லாட்டி வெளியே பிரஸ்ல ஏற்றியா கொடுத்துருக்கேன், ஏதாவது ஒன்று பண்ணி அந்த பிள்ளைகளை காப்பாத்திருக்கலாம்ல. அவ்வளவு நல்லவனா இருந்திருந்தா எல்லாரும் சேர்ந்து ஒரு வாரம் ஆட்சி வச்சிருந்தீங்களா? நான் போய் ஆஸ்பத்திரியில 10 நாள் வச்சிருந்தேன், காப்பாத்தி கொண்டு வந்தேன். என்ன பண்ணீங்களோ உங்களுக்கு உங்க பையன் தான் முக்கியம். அத்தனை பேர்த்தோட வாழ்க்கை இல்ல 10 நாள் ஆஸ்பத்திரியில் வச்சிருந்தீங்கல்லம்மா? எந்த ஆஸ்பத்திரியில் வச்சிருந்தீங்க? மெடிக்கல் வச்சிருந்தேன், சர்டிபிகேட் வச்சிருக்கேன். போங்க அங்கேயே போய் கேளுங்க. அதெல்லாம் உங்களுக்கு கேஸா வரல. அவன் அடிச்சது இல்லம்மா. இந்த பேச்சு நீங்க தமிழ்நாட்டுல இங்க இருக்கிறதுனாலதான் நீங்க பேசுறீங்க. வெளியே வேற ஏதாவது மாநிலமா இருந்ததுன்னா இந்நேரம் உங்க பையனுக்கு நடந்திருக்கிறது வேற ஏதாவது வெளியே மாட்டியிருந்தாங்கன்னா வேற ஏதாவது நடந்திருக்கு உங்க பையனுக்கு. போடுவீங்களா? போடுங்க. ஏன்னா உங்களுக்கு கூட்டம் இருக்குது. இல்லைங்க, பேசவில்லை. நான் ஒரு தனி மனுஷன். நான் ஒரு தனி மனுஷனா கேட்கறேன். என்ன ஏத்துனீங்களோ ஆண்டவனுக்கு தான் தெரியும். நான் படிக்கல. இல்லைங்கம்மா, அழாதீங்க. அழாதீங்க. அடிச்சு என்ன பண்ண போறோம்? அடிக்கிறதுக்காக இங்க வர கிடையாது. 1 2 குழந்தையாமா? 400 பண்ணு. உங்க பையன் பண்ணாம யாரு பண்ணாங்க? யாருமா பண்ணாங்க? உங்க பையன் தான் சொல்லியிருக்காங்கல்ல. யாரு பண்ணாங்க? தெரியாதா? ஒரு 400 பிள்ளைங்க கை வைக்கிற வரைக்கும் உங்க வீட்டுக்கு பணம் திமிரு இல்லையா? பணத்திமிரு. அம்மா உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கலாமா? உங்களுக்கு பொண்ணு இருக்கலாமா? சொல்றியா? இதே தானே உன் பையனுக்கு இருந்திருக்கும். பொண்ணு யாரும் உங்க குடும்பம் என்ன? உங்க குடும்பத்துக்கு என்ன இருக்குது? உங்க குடும்பத்துக்கு என்ன இருக்குது? குடும்பத்துக்கு என்னமா இருக்குது? பல குடும்பத்துக்கு எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு இல்லையா? உன் பையன் பொள்ளாச்சியில் இருக்கிறவன் அவ்வளோ நாண்டுகிட்டு தான் நிக்கணும். ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.